மார்னிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாவே சினிமாவுல குணச்சித்திர கேரக்டர்ல நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாருக்குமே அவ்வளோ ஈஸியா வந்துராது. அதுலயும் குறிப்பா ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தவரு குணச்சித்திர கேரக்டர்ல நடிக்கிறது அப்படிங்கிறது யாரும் அவ்வளோ ஈஸியா பண்ணிட மாட்டாங்க. ஆனா ஹீரோவாவும் நடிச்சு, அதே சமயம் குணச்சித்திர வேடத்திலேயும் நடிச்சு, மக்கள் மனசுல நீங்காத இடத்த பிடிச்சிருக்கவர் தான் நவரச திலகம் முத்துராமன் அவர்கள். அவர்கள பத்தி தான் இன்னைக்கு பயோடேட்டா நிகழ்ச்சியில பார்க்க போறோம். 1927ல வழக்கறிஞரோட மகனா பிறந்த முத்துராமனுக்கு சினிமால நடிக்கணும்னு ஆசை வருதுங்க. உடனே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்துர்றாரு. சென்னையில எங்க வர்றாரு அப்படின்னா, அவர் சென்னைக்கு வந்த ஃபர்ஸ்ட் பிளேஸே ஜெமினி ஸ்டுடியோ அப்படிங்கிற இடம் தாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெமினி ஸ்டுடியோல அப்பலாம் நெறைய இயக்குனர்கள் வருவாங்க. அவங்க கண்ணுல நம்ம எப்படியாவது பட்டுட்டோம் அப்படின்னா, சினிமால எப்படியாவது சான்ஸ் கேட்டறலாம் அப்படிங்கிற காரணத்தினால ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா, சென்னையில ஜெமினி ஸ்டுடியோக்கு தான் வராரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஆர் உடைய நாடகங்கள் மாதிரியான சில நாடகங்கள்ல முத்துராமன் நடிச்சிருக்காரு. அண்ட் சினிமாவிலும் பார்த்தீங்கன்னா, எடுத்ததுமே வாய்ப்பு கிடைக்குது. அப்படி கிடைச்சாலுமே சின்ன சின்ன ரோல் தான் சினிமால அவருக்கு வந்து கிடைக்குது. அப்படித்தான் சிவாஜி, எஸ்எஸ்ஆர் சேர்ந்து நடிச்ச ரங்கோன் ராதா அப்படிங்கிற படத்துல ஒரு வக்கீல் கேரக்டர்ல சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி எம்ஜிஆர் சாருடைய அரசியலங்குமாரி அப்படிங்கிற படத்திலையும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு முத்துராமன். முத்துராமன் டைரக்டர் ஸ்ரீதரோடைய கண்ணுல பட்ட அந்த நாள் தான் முத்துராமனுக்கு ஒரு பொன்னான நாள் அப்படின்னே சொல்லாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்துராமனுடைய முகத்துல ஒரு தேஜஸை பார்த்த ஸ்ரீதர் என்னுடைய அடுத்த படத்துக்கு இவர் தான் ஹீரோ அப்படின்னு உடனே முடிவு பண்ணிட்டாருங்க. அவருடைய அடுத்த படமான நெஞ்சில் ஒரு ஆலயம் அப்படிங்கிற படத்துல நம்ம முத்துராமனை ஹீரோவை வச்சு படம் பண்றாரு. அந்த படமும் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி போராட்டம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு படத்துல ஹீரோவா நடிச்ச முத்துராமனுக்கு பேரும் புகழும் அதிகமாகவே வந்தது அந்த ஒரு படத்துல. வெள்ளி விழா கண்ட அந்த படத்தை தொடர்ந்து போலீஸ்காரன் மகள், காதலிக்க நேரமில்லை, அவளுக்கென்று ஒரு மனம் அப்படின்னு அடுத்தடுத்து 3 பெரிய ஹிட் படங்களையும் கொடுக்குறாருங்க. அதாவது சாதாரண நடிகராக இருந்த முத்துராமனை மிகப்பெரிய நட்சத்திர நாயகனா மாற்றின பெருமையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதர் அவர்களையே சேரும். அதுலேயும் குறிப்பாக காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற படத்தில் ராமச்சந்திரனுக்கு அப்பாவா பாலையா கிட்ட இவர் டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு காட்சி ஒன்று இருக்குங்க. அந்த ஒரு சீன்ல வயசான கேரக்டர்ல இருக்க மாதிரி ஒரு கெட்டப் ஒன்று போட்டுட்டு இவர் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி இருப்பாரு. அந்த சாங்கே பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரோடைய படத்திலே 10 படங்கள்ல நடிச்சாரு முத்துராமன். அண்ட் அதே மாதிரி அந்த சமயத்துல பாலச்சந்தருடைய படங்கள்ல ஜெமினி, நாகேஷுக்கு அடுத்து இவருக்குமே ஒரு இடம் இருந்தது. அதுக்கு உதாரணமா பாமா விஜயம், மேஜர் சந்திரகாந்த், புன்னகை இந்த படங்களை எடுத்துக்காட்டா சொல்லலாம். அந்த சமயத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த முத்துராமன் கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் இருக்க கதைகளையும் தொடர்ந்து நடிச்சிட்டே வந்தாருங்க, எந்த ஈகோவுமே இல்லாம. கிட்டத்தட்ட 250 படங்களுக்கு மேல நடிச்ச இவர் 100 படங்கள் கிட்ட 2 ஹீரோக்கள் இருக்க படங்களா தான் நடிச்சிருக்காரு. அதுல முக்கியமா வில்லன் கேரக்டரும் அடங்கும், அதே மாதிரி குணச்சித்திர கேரக்டரும் அடங்கும். இப்படி நடிக்கிறதுக்கு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஹீரோக்கள் ஈகோ பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஈகோக்கள் எதுவுமே பார்க்காம குணச்சித்திர கேரக்டர் கொடுத்தாலும் நான் நடிப்பேன், வில்லன் கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பேன். அந்த படத்துல ஹீரோயினுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னாலும் அந்த படத்துல நல்ல கதையா நல்ல கேரக்டரா எனக்கு இருந்தா அதுல கண்டிப்பா நடிப்பேன்னு சொல்லி முத்துராமன் பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி, ஜெமினி கணேசன் இவங்க 2 பேர் கூட தான் முத்துராமன் அதிக படங்கள் பண்ணியிருக்காரு. சிவாஜி படமான சிவந்தமன், இவன்தான் மனிதன், 3 தெய்வங்கள், கர்ணன், திருவிளையாடல் இந்த படங்கள்ல நடிச்சிருக்காரு. முக்கியமா கர்ணன் படத்துல கர்ணனா சிவாஜி கணேசன் அவர்கள் எவ்வளோ பெரிய பேரை பெற்றாரோ, எவ்வளோ சூப்பரா நடிச்சிருந்தாரோ அதுக்கு இணையாகவே அர்ஜுனன் அப்படிங்கிற கேரக்டர்ல முத்துராமன் நடிச்சிருப்பாரு. நடிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த படத்துல நடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பேர் முத்துராமனுக்கு கிடைச்சது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய என் அண்ணன், கண்ணன் என் காதலன் அப்படிங்கிற படத்துலையும் முத்துராமன் நடிச்சிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி ரஜினியோட போக்கிரி ராஜா அப்படிங்கிற படத்துலையும் வில்லன் கேரக்டர்ல நம்ம முத்துராமன் நடிச்சிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி இந்த படம் தான், அதாவது போக்கிரி ராஜா அப்படிங்கிற படம் தான் இவர் நடிச்சு வெளியான கடைசி படமாகவும் அமைஞ்சது. முத்துராமனோட அதிக படங்கள்ல ஹீரோயினா நடிச்சது காதலிக்க நேரமில்லை படத்துல முத்துராமனோட ஹீரோயினா நடிச்ச காஞ்சனா அவர்கள் தான். கிட்டத்தட்ட 19 படங்களை இவங்க 2 பேரும் ஜோடியா நடிச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்த கட்டமா KR விஜய் அவர்களோட அதிக படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா KR விஜயோட 100வது படமான நத்தைக்குள் முத்து அப்படிங்கிற படத்திலையும், ஜெயலலிதாவோட 100வது படமான திருமாங்கல்யம் அப்படிங்கிற படத்திலையும் ஹீரோவா நடிச்சவர் தான் நம்ம முத்துராமன் அவர்கள். 1971ல PR சோமு அப்படிங்கிற டைரக்டர் டைரக்ட் பண்ண படம் தான் உயிர் அப்படிங்கிற படம். அந்த படத்தோடைய கதையை பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல நடக்கிற கதை. அதாவது காலையில 7 மணிக்கு ஆரம்பிக்கிற கதை, இரவு 7 மணிக்கு முடியும். இந்த மாதிரி கதை இருக்க படம் அந்த சமயத்துல இந்தியாவில் வந்ததே இல்லை. அதுவும் முக்கியமா கிளைமேக்ஸ்ல 20 நிமிஷம் ஒரே ஒரு நபர் தான் நடிச்சிருப்பாரு. அந்த படமும் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆச்சு. கிளைமேக்ஸ்ல அந்த ஒரே ஒரு நபரை 20 நிமிஷம் நடிச்ச நடிகர் தான் நம்ம முத்துராமன் அவர்கள். SP முத்துராமன் இயக்கிய அன்பு தங்கை அப்படிங்கிற படத்துல முத்துராமன் ஜெயலலிதா அவர்களோட நடிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த படத்துல பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. ஜெயலலிதா, கமல்ஹாசன் 2 பேருமே சேர்ந்து நடிச்ச ஒரே படம் இந்த அன்பு தங்கை அப்படிங்கிற படத்துல தான். அந்த படத்துல நம்ம முத்துராமனும் நடிச்சிருப்பாங்க.
நடிகர் நாகேஷோட இவர் சேர்ந்து நடித்த முக்கியமான 2 திரைப்படம்னா எதிர்நீச்சல், சர்வ சுதந்திரம். இந்த 2 படத்தை சொல்லாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 படத்துலையுமே நட்புக்கு இலக்கணமான ஒரு கேரக்டர்லேயே நடிச்சிருப்பாரு முத்துராமன் அவர்கள். அந்த படங்களுமே பெருசாக பேசப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நாகேஷ் அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் இவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பெரிய முக்கியமான பெஸ்ட் ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார். அந்த முக்கியமாக நட்புக்கு இலக்கணமான ஒரு கேரக்டரில் நடித்ததாலே இந்த படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு. இவருடைய நடிப்புமே பார்த்தீங்கன்னா அந்த படங்களில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. சிவகுமார், ராதா சேர்ந்து நடித்த 1000 முத்தங்கள் அப்படிங்கிற படத்துடைய ஷூட்டிங்காக ஊட்டிக்கு போயிருந்தபோது திடீர்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுங்க. அப்பயே அவர் பார்த்தீங்கன்னா இறந்தும் போயிடுறாரு. அவர் இறக்கும்போது அவருக்கு வயசு 52. முத்துராமன் பார்த்தீங்கன்னா நடிப்பில் மட்டும் ஆர்வம் காட்டலைங்க. அவர் பார்த்தீங்கன்னா கால்பந்தாட்டம் இருக்குது இல்லையா, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆர்வம் அதிகம். அதனாலேயே அவருடைய உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுமஸ்தான உடம்பு தான் அவர் எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் எந்த ஒரு வியாதியோ நோயோ இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக கூட இருக்கிற சக நடிகர்களுக்கும் சரி, தயாரிப்பாளர்களுக்கும் சரி, எந்த ஒரு தலைவலியுமே கொடுக்காத ஒரு நடிகராக அந்த சமயத்தில் இருந்தவர் தான் முத்துராமன். இவர் அந்த சமயத்தில் எந்த ஒரு கிசுகிசுலையுமே சிக்காமல் இருந்தவருங்க. இவருடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமணம் தான் பண்ணியிருக்காரு. இவருடைய மகன் யார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். நவரச நாயகன் கார்த்திக் அவர் தான் இவருடைய மகன். இவர் ஹீரோவா அறிமுகமான அலைகள் ஓய்வதில்லை படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்ல தான் முத்துராமன் அவர்கள் ஹார்ட் அட்டாக்ல இறந்தும் போனாரு. இன்னும் சொல்ல போனால் சினிமாவில் முத்தான ராமனாக இருந்தவர் தான் முத்துராமன் அவர்கள். அவர் இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் அவருடைய நடிப்பாலையும் அவருடைய காமெடி சென்ஸாலையும் நம்ம மக்கள் மனசில் எப்பவுமே நிலைச்சு நிற்பார் முத்துராமன் அவர்கள். மீண்டும் இன்னொரு பயோடேட்டா நிகழ்ச்சியில் இன்னொரு பிரபலத்துடைய வரலாறோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. ரோலா இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டு இருந்தேன். ஸோ மக்களே, டூரிங் டாக்கீஸ் நடத்தின ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பயங்கரமான சப்போர்ட்டை கொடுத்துருந்தீங்க. அண்ட் அதே வீடியோக்கள் எல்லாமே நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுமே எல்லாருமே அந்த வீடியோஸை பார்த்து ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா வீடியோக்குமே நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வீடியோ மட்டும் பார்ப்பாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. சில பேருக்கு வந்து புத்தகம் படிக்கிற அந்த ஒரு ஆர்வமே இருக்கும். ஸோ நம்ம டூரிங் டாக்கீஸ் நடத்தின ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்க்ஷனுடைய ஈவெண்ட்டில் நடந்த முக்கியமான விஷயம் யாரெல்லாம் அவார்டு வாங்கினாங்க, யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த புத்தகமாக தொகுத்து ஒரு புத்தகம் நம்ம இப்போது வெளியிட இருக்கோம். ஸோ அதுதான் இந்த புத்தகம் என்னோட கையில் இருக்குது. அதை தான் நான் இப்போது இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டு இருந்தேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீ. உங்களுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். இந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற விஷயமான டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். வெறும் 100 rupees தான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த புத்தகம் உங்கள் வீடு தேடி வரும். ஸோ நான் புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறேன். மறக்காமல் அந்த நம்பர்லாம் போட்டுருங்க. ஷூர் ப்ரோ. ஓகே கஷ்டிக்கலாமா? யா.